தமிழக கோவில்களில் தினமும் தங்கத்தேர் இழுப்பதன் மூலம் அதிக வருமானம் பெறும் கோவில் பழனிதான். பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் உருவான கதை சுவாரஸ்யமானது. பழனிமலையில்தான் முதலில் தங்கரதம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர், திருத்தணி போன்ற கோவில்களில் தங்கத்தேர் இழுக்கப்படுகிறது. முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் புரிவார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இப்போதும் இருப்பதுதான் பழனி தங்கத்தேர். பழனிமலையில் சாதுசாமி என்ற தீவிர முருக பக்தர் இருந்தார். குழந்தை பேறு இல்லாத செல்வந்தரான முருகேச முதலியார். அவர் தினமும் முருகனை தரிசித்து கண்ணீர் விடுவார். சாதுசாமியிடம் ஆலோசனை கேட்டார். மலையே நிரம்பி வழியும் அளவுக்கு பாலாபிஷேகம் செய் என்று சாதுசாமி சொன்னதும் முருகேச முதலியார் தயங்காமல் அதை செய்தார். சில காலத்திலேயே அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. முருகனின் அருளை வியந்த முருகேச முதலியார் தனது ஆத்ம திருப்திக்காக முருகனின் தங்கத்தேர் செய்து காணிக்கையாக கொடுத்தார். இன்றும் அந்த தங்கத்தேர் பழனி மலையில் பவனி வருகிறது.